ಪರಿಶುದ್ಧ ಯೋವಾನ್ எழுதின சுவிசேஷம் ಪರಿಶುದ್ಧ ಯೋಹಾನನು ಬರೆದಂತ ಸುವಾರ್ತೆ 14th அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 27வது வசனம் 27ನೇ ವಾಕ್ಯ. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಇಟ್ಟು ಹೋಗುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை, ಈ ಲೋಕವು ಕೊಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕಳವಳಗೊಳ್ಳದಿರಲಿ, ಹೆದರದೇ ಇರಲಿ. இயேசு சொல்லுகிறார், ಯೇಸು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், ನನ್ನ ಸಮಾಧಾನವನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. அவர் சமாதானத்தின் தேவன், ಆತನು ಸಮಾಧಾನದ ದೇವರು, சமாதான பிரபுவாய் வந்தார், ಸಮಾಧಾನದ ಪ್ರಭುವಾಗಿ ಬಂದನು. ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில சமாதானம் பாதிக்கப்படுகிறது? ಯಾಕೆ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನವು ಬಾಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ? சமாதானத்தை பாதிக்கிற காரியம் என்ன? ಸಮಾಧಾನವನ್ನು ಬಾಧಿಸುವಂತ ಕಾರ್ಯವೇನು? மார்க் 5th அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ಮಾರ್ಕ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 34ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಲು ಕೇಳೋಣ. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ಮಗಳೇ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ. சமாதானத்தோடு போய் ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. உன் வேதனை நீங்க சுகமாயிரு. ನಿನ್ನನ್ನು ಕಾಡಿದಂತ ವೇದನೆ ನೀಗಿ ನೀನು ಸುಖವಾಗಿರು. சமாதானத்தோடு போ. ನೀನು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗು. வேதனை நீங்க சுகமாயிரு. ನಿನ್ನ ವೇದನೆ ನೀಗಿ ಸೌಖ್ಯವಾಗಿರು. அவள் இயேசுவை தேடி வந்த பொழுது ಅವಳು ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದಾಗ அவளுக்குள்ளே சமாதானம் இல்லை. ಅವಳ ಒಳಗೆ ಸಮಾಧಾನವಿಲ್ಲ. இது அவளுடைய சமாதானத்தை பாதித்தது. ಯಾವುದು ಅವಳ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಾಧಿಸಿತು? அவளுடைய வியாதி. ಅವಳ ವ್ಯಾಧಿ 12 வருஷம் பெரும்பாடுள்ள வியாதி. 12 ವರ್ಷಗಳು ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗದ ವ್ಯಾಧಿ. மிகுந்தமா அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டது. ಬಹಳವಾಗಿ ಅವಳ ಶರೀರವು ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿತು. அநேக வைத்தியர்களை தேடி போனாள். ಅನೇಕ ವೈದ್ಯರನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದಳು. ஒருவர் மாற்றி ಒಬ್ಬರ ನಂತರ ಒಬ್ಬರು, ಒಬ್ಬರ ನಂತರ ಒಬ್ಬರು, ಒಬ್ಬರ ನಂತರ ಒಬ್ಬರು. ஒருவராலும் குணமாக்க முடியவில்லை. ಒಬ್ಬರಿಂದಲೂ ಗುಣಪಡಿಸಲಾಗಲಿಲ್ಲ. மருந்துகளை மாற்றி கொடுத்திருப்பார்கள். ವೈದ್ಯಕ ಚಿಕಿತ್ಸೆಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿ ಕೊಟ್ಟಿರಬಹುದು. யாரு இலவசமாய் மருத்துவம் செய்வார்கள்? ಯಾರು ಉಚಿತವಾಗಿ ಚಿಕಿತ್ಸೆ ಮಾಡ್ತಾರೆ? அவளுடைய பணமெல்லாம் தீர்ந்து விட்டது. ಅವಳ ಬಳಿ ಇದ್ದಂತ ಹಣವೆಲ್ಲ ಖರ್ಚಾಯಿತು. தன்னுடைய சொத்துக்களை விற்று அவள் செலவு பண்ணினாள். ತನ್ನ ಸ್ವತ್ತುಗಳನ್ನು ಮಾರಿ ಅವಳು ಖರ್ಚು ಮಾಡಿದಳು. சொத்துக்கள் எல்லாம் போய்விட்டது. ಅವಳ ಸ್ವತ್ತುಗಳೆಲ್ಲ ಹೊರಟೋಯ್ತು. சரீரம் சுகமாகவில்லை. ಶರೀರವು ಸುಖವಾಗಲಿಲ್ಲ. 12 வருடம் வேதனை. 12 ವರ್ಷಗಳ ವೇದನೆ. ஒரு பக்கம் சரீரத்தில் வியாதியின் வேதனை, ಒಂದು ಕಡೆ ಶರೀರದಲ್ಲಿರುವಂತ ವ್ಯಾಧಿಯ ವೇದನೆ, இன்னொரு பக்கம் சொத்துக்களை இழந்து போன நிலைமை, ಇನ್ನೊಂದು ಕಡೆ ಸ್ವತ್ತುಗಳನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಂತ ಸ್ಥಿತಿ. சமாதானம் போய்விட்டது. ಅವಳ ಸಮಾಧಾನ ಹೊರಟೋಯಿತು. ஏன் எனக்கு இப்படி ஒரு வியாதி? ಯಾಕೆ ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು வியாதியை குணமாக்குவார்? ಯಾರು ನನ್ನನ್ನು ಗುಣಪಡಿಸುವರು? உள்ளம் ஏங்கிக் கொண்டிருந்தது. ಅವಳ ಹೃದಯವು ಅಪೇಕ್ಷಿಸುತ್ತಿತ್ತು. அப்புறம் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறார். ಆಗಲೇ ಯೇಸುವಿನ ಬಗ್ಗೆ ಕೇಳಲ್ಪಡುತ್ತಾಳೆ. இயேசு என்ற ஒரு அற்புதமான ஆண்டவர் வந்திருக்கிறார். ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ ಅದ್ಭುತವಾದಂತ ದೇವರು ಬಂದಿದ್ದಾನೆ. அவர் சகல வியாதியஸ்தரை குணமாக்குகிறார். ಆತನು ಸಕಲ ವ್ಯಾಧಿಸ್ಥರನ್ನು ಗುಣಪಡಿಸುತ್ತಾನೆ. ஐயோ, அவர்கிட்ட போக எவ்வளவு பணம் கொண்டு போக வேண்டும்? ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗಲು ಎಷ್ಟು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು அவர் ಹೋಗಬೇಕು? காசெல்லாம் வாங்க மாட்டார். ಆತನು ಕಾಸೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இலவசமாய் சுகம் தருவார். ಉಚಿತವಾಗಿ ಸುಖ ಕೊಡುತ್ತಾನೆ. அப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ಓ, ಆ ರೀತಿಯಾದಂತ ದೇವರಿದ್ದಾನ. பணமே கேட்காத ஆண்டவர், ಹಣವೇ ಕೇಳದಿರುವಂತ ದೇವರು, இலவசமாய் சுகம் கொடுக்கிற ஆண்டவர், ಉಚಿತವಾಗಿ ಸುಖ ಕೊಡುವಂತ ದೇವರು. அப்படியே நான் அவரை இப்ப பார்க்கட்டும். ಅಂದರೆ ನಾನು ಅವರನ್ನು ಹೋಗಿ ನೋಡಲಿ. ஆனால் அவரை சுற்றிலும் எப்பொழுதும் பெருங்கூட்டம் இருக்கும். ಆದರೆ ಆತನ ಸುತ್ತಲೂ ಮಹಾಜನರ ಗುಂಪಿನ ಇರುತ್ತದೆ. எப்படி அவரை நெருங்குவது? ಹೇಗೆ ಆತನ ಬಳಿಗೆ ಹೋಗುವುದು? அதுவும் இந்த வியாதி பெண்களுக்கு ஒரு கொடூரமான வியாதி. ಅದು ಈ ವ್ಯಾಧಿ ಹೆಂಗಸರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತ ಕಠೋರವಾದ ವ್ಯಾಧಿ. அந்த நாட்களில் அது தீட்டாய் கருதப்பட்ட வியாதி. ಆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಇದನ್ನು ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ಎನಿಸಿದಂತ ವ್ಯಾಧಿ. இந்த வியாதி இருக்கனால எல்லாரும் ஒதுங்கி போவார்கள். ಈ ವ್ಯಾಧಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರೆ ಎಲ್ಲರೂ ದೂರ ಹೋಗುವರು. எப்படி இயேசுவோட போய் சொல்லுவது? ಹೇಗೆ ಯೇಸುವಿನ ಬಳಿ
ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಹೇಳೋದು. அதனால ஒன்று யோசித்தாள், ಆದ್ದರಿಂದ ಒಂದನ್ನು ಯೋಚಿಸಿದಳು, அவருடைய வஸ்திரத்தை நான் தொடும் பொழுது சுகமாவேன், ಆತನ ವಸ್ತ್ರವನ್ನು ನಾನು ಮುಟ್ಟುವಾಗ ನಾನು அவரை ಗುಣವಾಗುವೆ, தொட்டாலே குணமாகி விடுவேன். ಆತನನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಗುಣವಾಗುವೆ. அவருடைய விசுவாசம் பெரிதாயிருந்து ಅವಳ ನಂಬಿಕೆಯು ದೊಡ್ಡದಾಗಿತ್ತು. விசுவாசத்தோடு இயேசுவை தேடி வருகிறார். ನಂಬಿಕೆಯಿಂದ ಯೇಸುವನ್ನು ಹುಡುಕಿ ಬಂದರು. பெரும் கூட்டம் இருக்கிறது, ದೊಡ್ಡ ಜನರ ಕೂಟ ಉಂಟು. அந்த கூட்டத்துக்கு நடுவில் நுழைந்து போகிறார். ಆ ಕೂಟದ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನುಗ್ಗಿ ಹೋಗುತ್ತಾಳೆ. அவள் சோர்ந்து போகவில்லை, ಅವಳು ಸೋತು ಹೋಗಲಿಲ್ಲ. அவள் தடைகளை விலக்கி கொண்டு போகிறாள். ಅವಳು ತಡೆಗಳನ್ನು ಅಗಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತಾಳೆ. இயேசுவை நெருங்கி வரும் பொழுது தடைகள் வரும். ಯೇಸುನ ಬಳಿಗೆ ಬರುವಾಗ ತಡೆಗಳು ಬರುತ್ತೆ. வீட்டுக்குள்ளேயே சொல்லுவாங்க, ಮನೆಯೊಳಗೆ ಹೇಳ್ತಾರೆ, நீ எங்க போனாலும் உனக்கு சுகம் கிடைக்காது. ನೀನು ಎಲ್ಲೇ ಹೋದ್ರು ನಿನಗೆ ಸುಖ ಸಿಗಲ್ಲ. இயேசு கிட்ட போன சுகமாயிருமா? ಯೇಸುನ ಬಳಿಗೆ ಹೋದ್ರೆ ಸುಖ ಹೊಂದ್ತೀಯಾ? உங்க தெருவில் சொல்லுவாங்க, ನಿನ್ನ ಬೀದಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, சொந்தக்காரங்க சொல்லுவாங்க, ಬಂಧು ಬಳಗದವರು ಹೇಳ್ತಾರೆ, வேலை செய்யற இடத்துல சொல்லுவாங்க, ಕೆಲಸ ಮಾಡುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, என்ன நடந்துரும் உனக்கு, ಏನ್ ನಡೆದು ಬಿಡುತ್ತೆ ನಿನಗೆ, பரிகாசம் பண்ணுவார்கள், ಪರಿಹಾಸ್ಯ ಮಾಡ್ತಾರೆ, தடைகளை உண்டு பண்ணுவார்கள், ತಡೆಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. ಅದೆல்லாம் பொருள்படுத்தாதபடி அவள் இயேசுவை நெருங்கினாள். ಅದೆಲ್ಲ ಎಣಿಸಲಾರದೆ ಅವಳು ಯೇಸುನ ಬಳಿಗೆ ಹೋದಳು. இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டவுடன் ಯೇಸುವಿನ ವಸ್ತ್ರವನ್ನು ಮುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ வல்லமை ಅವளுக்குள்ள இறங்கினது. ಒಂದು ಶಕ್ತಿ ಅವಳ ಒಳಗೆ ಇಳಿಯಿತು. அந்த வியாதி மறைந்து ಆ ವ್ಯಾಧಿ ಮರೆಯಾಗಿತ್ತು. உடனே சுகமானதை உணர்ந்தாள். ತಕ್ಷಣ ಸುಖ ಹೊಂದಿದನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಿದಳು. அந்த வியாதி மறைந்ததை உணர முடிந்தது. ಆ ವ್ಯಾಧಿ ಮರೆಯಾಗಿರುವುದನ್ನು ಸ್ಪರ್ಶಿಸಲಾಯಿತು. 12 வருட வேதனை மறைந்தது. 12 ವರ್ಷದ ವೇದನೆ ಮರೆಯಾಯಿತು. இப்பொழுது தேவ சமாதானம் வந்து விட்டது. ಈಗ ಒಂದು ದೇವರ ಸಮಾಧಾನ ಬಂದು ಬಿಟ್ಟಿತು. இயேசு அவளை பார்த்து பேசுகிறார். ಯೇಸು ಅವಳನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡ್ತಾನೆ. பயந்து நடுங்கி வந்து இயேசுக்கு முன்னாலே நிற்கிறாள். ಅವಳು ಭಯಪಡುತ್ತಾ ನಡುಗುತ್ತಾ ಯೇಸುನ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡಳು. இயேசு தன்னை அதட்டி திட்டுவாரோ என்று பயப்படுகிறாள். ಯೇಸು ಅವಳನ್ನು ಗದರಿಸಿ ಬೈತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಹೆದರ್ತಿದ್ಲು. நீ தீட்டான வியாதி உள்ளவள், ನೀನು ಅಶುದ್ಧ ವ್ಯಾಧಿ ಉಳ್ಳವಳು. இந்த வியாதி உள்ளவங்க தொட்டா தீட்டு என்று உனக்கு தெரியுமே. ಈ ವ್ಯಾಧಿ ಉಳ್ಳವರು ಮುಟ್ಟಿದ್ರೆ ಅಶುದ್ಧ ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲವೇ? நீ எப்படி என்னை தொடலாம், ನೀನು ಹೇಗೆ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಬಹುದು என்று இயேசு சொல்லி விடுவாரோ என்கிற பயம் ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಹೇಳ್ಬಿಡ್ತಾನೋ ಎಂಬುದಾಗಿ ಭಯ. பயந்து நடுங்கி வந்து நின்றாள். ಆದ್ದರಿಂದ ಭಯಪಡುತ್ತಾ ನಡುಗುತ್ತಾ ಬಂದು ನಿಂತಳು. ஆனால் இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಯೇಸು ಹೇಳ್ತಿದ್ದಾನೆ, மகளே என்று அழைத்தார். ಮಗಳೇ ಎಂಬುದಾಗಿ ಕರೆದ. மகளே பயப்படாதே, ಮಗಳೇ ಭಯಪಡಬೇಡ. நீ என்ன தொடர்றதுனால எனக்கு தீட்டு உண்டாகாது. ನೀನು ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟುವುದರಿಂದ ನಾನು ಅಶುದ್ಧನಾಗುವುದಿಲ್ಲ. நீ என்னுடைய மகள், ನೀನು ನನ್ನ ಮಗಳು. நான் உன்னுடைய தேவன், ನಾನು ನಿನ್ನ ದೇವರು. நான் உன்னுடைய தகப்பன், ನಾನು ನಿನ್ನ ತಂದೆ. நான் உன்னை அருவருக்க மாட்டேன், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಅಸಹ್ಯಪಡಿಸುವುದಿಲ್ಲ. நான் உன்னை நேசிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೇನೆ. மகளே நீ பயப்படாத, ಮಗಳೇ ನೀನ್ ಭಯಪಡಬೇಡ. நீ சமாதானத்தோட போ, ನೀನ್ ಸಮಾಧಾನದಿಂದ உன் ಹೋಗು. வேதனை இதோடு நீங்கிற்று. ನಿನ್ನ ವೇದನೆ ಇವತ್ತೇ ನೀಗಿತು. அதுதான் இயேசு, ಅದುವೇ ಯೇಸು. அதுதான் இயேசு, ಅದುವೇ ಯೇಸು. அதுதான் இயேசு. ಅದುವೇ ಯೇಸು. எவ்வளவு தீட்டானவங்க வந்து இயேசுவை தொட்டாலும், ಎಷ್ಟೇ ಅಶುದ್ಧವಾದವರು ಹೊಲಸಾದವರು ಯೇಸುವನ್ನು ಮುಟ್ಟಿದರು, இயேசு தீட்டப்படவே மாட்டார். ಯೇಸು ಅಶುದ್ಧನಾಗುವುದೇ ಇಲ್ಲ. தொடுறவனுடைய தீட்டெல்லாம் மாறிவிடும். ಮುಟ್ಟುವವರ ಅಶುದ್ಧವೆಲ್ಲ ಬದಲಾಗುತ್ತದೆ. அதுதான் இயேசு, ಅದುವೇ ಯೇಸು. ஏனென்றால் அவர் மெய்யான தெய்வம். ಏಕೆಂದರೆ ಆತನೇ ನಿಜವಾದ ದೇವರು. அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், ಭೂಮಿ ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ದೇವರು. மனிதர்களை பிள்ளைகளை போல நேசிக்கிறவர், ಮನುಷ್ಯರನ್ನು ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಪ್ರೀತಿಸುವಾತನು. நீ பக்கத்துல வரலாம், நீ என்னை தொடக்கூடாது, நீ தூரமாய் நில், அப்படி சொல்லுகிறவர் அல்ல இயேசு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬರಬಾರದು, ಹತ್ತಿರಕ್ಕೆ ಬರಬಾರದು, ಮುಟ್ಟಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವವನಲ್ಲ ಯೇಸು. நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசுவை நெருங்கி வரலாம். ನೀವು ಯಾರಾಗಿದ್ದರೂ ಯೇಸುನ ಬಳಿಗೆ ಬರಬಹುದು. அவர் உங்களை அணைத்துக் கொள்ளுகிற ஒரு தகப்பன். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಕೊಳ್ಳುವಂತ ಒಂದು ತಂದೆ. தொட்டாலே உங்களுக்கு விடுதலை உண்டாகிவிடும். ಮುಟ್ಟಿದರೆ ನಿಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அற்புதமான சுகம், ಅದ್ಭುತವಾದಂತ ಸುಖ. அவருடைய உள்ளத்தில் பெரிய சமாதானம். ಅವಳ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಸಮಾಧಾನ. சென்னை பட்டணத்திலே அமுதா என்கிற ஒரு சகோதரி, ಚೆನ್ನೈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಅಮುದಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುವಂತ ಒಂದು ಸಹೋದರಿ, 23 வருஷம் ஒரு கொடிய வியாதி, 23 ವರ್ಷಗಳು ಒಂದು ಕಠೋರ ವ್ಯಾಧಿ, முடக்கு வாதம், ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗ. அந்த விரல் எல்லாம் அப்படியே மொழி மொழியா வீங்கி இருக்கும். ಅವಳ ಬೆರಳೆಲ್ಲ, ಆ ಕೀಳುಗಳೆಲ್ಲ ಊತಗೊಂಡಿತ್ತು. விரலை மடக்கிறது கஷ்டம். ಬೆರಳನ್ನು ಮಡಿಚುವುದು ಕಷ್ಟ. கால் முட்டுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு விட்டது. ಅವಳ ಕಾಲು, ಮೊಣಕಾಲ್ಗಳೆಲ್ಲ ಬಾಧೆಗೊಳಗಾಗಿತ್ತು. நிக்க முடியாது, ನಿಂತ್ಕೊಳ್ಳಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ, நடக்க முடியாது, ನಡೆಯಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. கை கால்களில் எல்லாம் அந்த வீக்கம். ಕೈ ಕಾಲುಗಳೆಲ್ಲ ಆ ಊತ. 23 வருஷம்
23 ವರ್ಷಗಳು சமாதானம் இல்லை. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ. எத்தனை டாக்டர், எத்தனை ஆஸ்பத்திரி, ಎಷ್ಟೊಂದು ವೈದ್ಯರು, ಎಷ್ಟೊಂದು ಆಸ್ಪತ್ರೆಗಳು, எல்லா பணம் தான் செலவாயிற்று. ಎಲ್ಲ ಹಣವೇ ಖರ್ಚಾಯಿತು. வியாதி சுகமாகவில்லை. ವ್ಯಾಧಿ ಸುಖವಾಗ್ಲಿಲ್ಲ. 23 வருஷ வேதனை. 23 ವರ್ಷಗಳ ವೇದನೆ. சென்னையிலே நடந்த கூட்டத்துக்கு வந்திருந்தார். ಚೆನ್ನೈಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಕೂಟಕ್ಕೆ ಬಂದಿದ್ರು. அங்கே தீவுத்திடல இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்ற. ಅಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕೂಟವು ನಡೆಯಲಾಯಿತು. அவருடைய குறவினர்கள் கொண்டு வந்தார். ಅವರ ನೆಂಟರು ಕರ್ಕೊಂಡು ಬಂದರು. கஷ்டப்பட்டு கூட்டத்துக்கு வந்து சேர்ந்தார். ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೂಟಕ್ಕೆ ಬಂದು ಸೇರಿದರು. பின்னால தான் உட்கார முடிந்தது. ಹಿಂಭಾಗದಲ್ಲಿಯೇ ಕುಳಿತುಕೊಳ್ಳಲ್ಲ. தூரத்தில் உட்கார்ந்திருந்தார். ಅವರು ದೂರದಲ್ಲಿ ಕೂತಿದ್ರು. இயேசுடைய வார்த்தைகளை கேட்டார். ಯೇಸುವಿನ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿದರು. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬಂತು. 23 வருஷ வியாதி ஒரே நாள்ல சுகமாயிருமா? 23 ವರ್ಷಗಳ ವ್ಯಾಧಿ ಒಂದೇ ದಿನದಲ್ಲಿ ಸುಖವಾಗ್ತದೆಯಾ? ஜெப நேரத்தில் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார். ಪ್ರಾರ್ಥನಾ ವೇಳೆಯಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ನೋಡಿ ಕರೆದರು. இயேசுவே என்று கூப்பிட்டார். ಯೇಸುವೇ ಎಂದು ಕರೆದರು. அவருடைய கண்ணீரை இயேசு கண்டார். ಅವಳ ಕಣ್ಣೀರನ್ನು ಯೇಸು ಕಂಡ. ஆண்டவருடைய கண்ணீரை கண்ட உடனே ದೇವರು ಅವರ ಕಣ್ಣೀರನ್ನು ಕಂಡ ತಕ್ಷಣ ஆண்டவருடைய வல்லமை அவள் மேல் இறங்க ஆரம்பித்தது. ದೇವರ ಶಕ್ತಿಯು ಅವರ ಮೇಲೆ ಇಳಿಯಲಾರಂಭಿಸಿತು. வல்லமை இறங்க ஆரம்பித்த உடனே ಆ ಶಕ್ತಿಯು ಇಳಿಯಲಾರಂಭಿಸಿದ ತಕ್ಷಣ அவளுக்குள்ள இருந்த ஒரு ஆவி வெளியேறி போனதை பார்த்து ಅವರ ಒಳಗಿಂದ ಒಂದು ಆತ್ಮ ಹೊರಗೋದದನ್ನು ನೋಡಿದ್ರು. அது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. ಅದು ಒಂದು ಬಲಹೀನತೆ ಪಡಿಸುವಂತ ಆತ್ಮ. வியாதியை கொண்டு வருகிற ஆவி. ವ್ಯಾಧಿಯನ್ನು ಕೊಂಡು ಬರುವಂತ ಆತ್ಮ. அதுதான் 23 வருஷம் அவளை முடக்கி வைத்தது. ಅದುವೇ 23 ವರ್ಷಗಳು ಅವರನ್ನು ಅಡಗಿಸಿದ್ದು. விலகின உடனே ಅದು ಅಗಲಿದ ತಕ್ಷಣ கைகளை பயன்படுத்த முடிந்தது. ಕೈಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು. கால்களை பயன்படுத்த முடிந்தது. ಕಾಲ್ಗಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಸಾಧ್ಯವಾಯಿತು. நடக்க ஆரம்பித்தார். ಎದ್ದು ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿದರು. எல்லா வலியும் போய்விட்டது. ಎಲ್ಲಾ ನೋವುಗಳು ಹೊರಟೋಯ್ತು. பெரிய சந்தோஷம். ಒಂದು ದೊಡ್ಡ ಸಂತೋಷ. கூட்டத்துக்கு வரும்போது வியாதியோடு வந்தாள். ಕೂಟಕ್ಕೆ ಬರುವಾಗ ವ್ಯಾಧಿಯಿಂದ ಬಂದರು. திரும்பி போகும் பொழுது சுகத்தோடு போனாள். ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ಸುಖದಿಂದ ಹೋದರು. கூட்டத்துக்கு வரும்போது சமாதானம் இல்லாமல் வந்தாள். ಕೂಟಕ್ಕೆ ಬರುವಾಗ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಬಂದರು. திரும்பி போகும் பொழுது தேவ சமாதானத்தோடு போனாள். ಹಿಂದಿರುಗಿ ಹೋಗುವಾಗ ದೇವರ ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋದರು. அதே இயேசு இங்க வந்திருக்கிறார். ಅದೇ ಯೇಸು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾನೆ. உங்களுடைய வியாதி சமாதானத்தை பாதித்துக் கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮ ಸಮಾಧಾನವನ್ನು ಬಾಧಿಸುತ್ತಾ ಇದೆ. குடும்பத்தில் யாரோ ஒருவர் வியாதிப்பட்டதனால குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಯಾರೋ ಒಬ್ಬರು ಬಾಧೆಗೊಳಗಾಗಿರುವುದರಿಂದ ಕುಟುಂಬವೇ ಬಾಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. யாரோ ஒருவர் அழைத்து வந்திருக்கிறீர்கள். ಯಾರೋ ಒಬ್ಬರನ್ನು ಕರೆಕೊಂಡು ಬಂದಿದ್ದೀರಿ. இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ಇವತ್ತು ಯೇಸು ನಿಮಗೆ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲಿದ್ದಾನೆ. இன்றைக்கு உங்களை குணமாக்க போகிறார். ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ಗುಣಪಡಿಸಲಿದ್ದಾನೆ. அந்த வியாதி உங்களை விட்டு விலக போகிறது. ಈ ವ್ಯಾಧಿ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲಲಿದೆ. நீங்க சமாதானத்தோடு செல்ல போகிறீர்கள். ನೀವು ಸಮಾಧಾನದಿಂದ ಹೋಗಲಿದ್ದೀರಿ. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், ದೇವರು ಎದುರು ನೋಡುವಂತ ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯ, விசுவாசம். ನಂಬಿಕೆ. விசுவாசம். ನಂಬಿಕೆ. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று இயேசு சொன்னார். ಮಗಳೇ, ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯೇ ನಿನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೇಸು ಅಂದನು. உங்களுடைய விசுவாசம் தான் இயேசுவுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கொண்டு வரும். ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಯೇಸುವಿನ ಶಕ್ತಿಯನ್ನು ತರುತ್ತದೆ. இன்றைக்கு விசுவாசியுங்கள். ಇಂದು ನಂಬಿರಿ. இன்றைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ಇಂದು ಸುಖವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವಿರಿ. பிரியமானவர்களே, இயேசு உங்க மேல எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால தான் உங்களோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஏதோ ஒரு வியாதி, அதனால மனதில் பாதிக்கப்பட்டு கலங்கி நிற்கிறீங்க. இயேசு சகல வியாதிகள் இன்னைக்கு சுகமாக்குகிறவர். நான் வியாதிப்பட்ட போது என் குடும்பமே கலங்கி நின்றாரு. இயேசு என்னை சுகமாக்கி எங்கள் குடும்பத்தையே மகிழ பண்ணார்ல, உங்களை மகிழ பண்ணுவார். விசுவாசத்தோடு ஜெபித்தா போதும். நீங்க ஜெபிக்கணும். சரியா? வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. உங்களுக்கு எந்த இடத்துல பிரச்சனை, கண்ணுலையா, காதுலையா, ஹார்ட்லையா, லங்ஸ்லையா, லிவர்லையா, பேங்க்ரியாட்ஸ்லையா, எங்க பிரச்சனை அங்கே கை வைங்க. எந்த இடத்துல வலி, எந்த இடத்துல கட்டி இருக்குது, எந்த இடத்துல வேதனை, எந்த இடத்துல சிக்னஸ் சொல்றாங்க, கை வைங்க. அல்லது உங்களுடைய நெஞ்சில கை வைத்து, இயேசுவே உம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம், உம்முடைய தழும்புள்ள கரத்தினால் என்னை தொடணும், இன்றைக்கு இப்போ என்ன சுகமாக்கணும். எங்கள் குடும்பத்தில் யாராவது வியாதிப்பட்டன்னா அங்கே மேலே கை வைங்க. இன்றைக்கு சுகம் உண்டாகும். வியாதியை மாற்றி ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆண்டவர் தருவார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? உங்க கூட சேர்ந்த நானும் ஜெபிக்கிறேன். தகப்பனே, அருமையான இந்த பிள்ளைகள் உம்முடைய வல்லமையை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. நீங்க சிலுவையில் எல்லா நோய்களையும் பலவீனத்தை சுமந்துட்டீங்க. உங்க தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் என்ற வேத வசனத்தை விசுவாசித்து ஜெபிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால இவங்களை தொடுங்கப்பா. சகல வியாதிகளும் நசரயனாகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகி போகட்டும். அவருடைய தலை முதல் கால் வரை சுகமளிக்கிறமுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்களிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். செவிட்டு ஆவிகள் விலகி காது திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இருதயத்திலே சுகம் உண்டாகட்டும், லங்ஸிலே சுகம் உண்டாகட்டும், அவருடைய லிவர்ல சுகம் உண்டாகட்டும், பேங்க்ரியாட்ஸ்ல சுகம் உண்டாகட்டும், அவருடைய சிறுநீரகத்தில் வல்லமை இறங்கட்டும், கர்ப்ப பைக்குள்ள இறங்கட்டும், ஜீரண உறுப்பை தொடும், கால்கள் கைகள் எலும்புகள் நரம்புகள் இரத்தத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புத சுகம் வரட்டும். இன்றைக்கூட இந்த வியாதிகள் மறையட்டும். இந்த நிமிஷம் விடுதலை சுகத்தை கர்த்தர் கொடுத்தருளும். உம்முடைய தழும்புகளால் குணமாக்கி விட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்.